நாக்கை நீட்டுவதன் திடுக்கிடும் ரகசியம். இது தெரிந்தால் ஆச்சரியப்படுவீர்கள். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க. காட்டு பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் செல்லும் போது அல்லது வனவிலங்கு ஆவணப்படங்களை பார்க்கும் போதும் பாம்புகள் அடிக்கடி தங்களது நாக்கை வெளியே நீட்டுவதை நிச்சயம் கவனித்திருப்பீர்கள். பலரும் இதை ஒரு பயமுறுத்தக்கூடிய செயலாகவே பார்க்கிறார்கள். ஆனால் இதன் பின்னால் ஒளிந்திருக்கும் உண்மையான அறிவியல் காரணம் முற்றிலும் வேறானதா. காடுகளில் பாதுகாப்பாக பயணம் செய்ய உயர்தரமான பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஃபைனாகுலர்கள் மற்றது நேவிகேஷன் கேட்ஜெட்டுகளை நாம் நம்புவது போல பாம்புகள் தங்களின் அன்றாட பிழைப்புக்கு தங்களை நாக்கையே முழுமையாக நம்பியுள்ளனதா. மனிதர்களாகிய நாம் வெளி உலக ரசிக்கவும் ஆபத்துக்களை உணரவும் கண்களையும் காதுகளையும் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். ஆனால் பெரும்பாலான பாம்புகளுக்கு பார்வை திறன் மிகவும் குறைவு. அதே போல் அவற்றிற்கு வெளிப்புற காதுகள் கிடையாது என்பதால் ஒலிகளை நேரடியாக கேட்க முடியாது. நிலத்தில் ஏற்படும் நுட்பமான அதிர்வுகளை வைத்து மட்டும்தான் சுற்றுப்புறத்தை உணர்ந்து கொள்ளும் ஆற்றல் அவற்றுக்கு உண்டோ. இந்த மாபெரும் குறையை தீர்க்கவே தான் இயற்கை அவற்றுக்கு ஒரு அற்புதமான உணர்திறன் கருவியை வழங்கியுள்ளது. அதுதான் அடிக்கடி வெளியே நீட்டப்படும் அவற்றின் நாக்கு. பாம்பு தனது நாக்கை வெளியே நீட்டும் போது காற்றில் மிதக்கும் அல்லது தரையில் படிந்துள்ள கண்ணுக்கு தெரியாத ரசாயன துகள்களை தன் நாக்கில் ஒட்டி கொள்கிறதா. நாக்கை மீண்டும் உள்ளே இழுத்தவுடன் வாயின் மேல்புறத்தில் உள்ள ஒரு பிரத்யேகமான உணர் உறுப்புக்கு அந்த துகள்கள் உடனடியாக கடத்தப்படுகிறதாம். அந்த சிறப்பு உறுப்பு தான் ஒரு நவீன சூப்பர் கம்ப்யூட்டர் போல செயல்பட்டு அந்த வாசனையை மிக துல்லியமாக ஆராய்கிறதாம். இதன் மூலம் அருகில் இருப்பது அதாவது தனக்கான உணவா, தன்னை வேட்டையாட வரக்கூடிய ஆபத்தான எதிரியா அல்லது இனப்பெருக்கத்திற்கான துணியா என்பதா மூளைக்கு ஒரு நொடியில் தெரிந்து விடுகிறதாம். பிளவுபட்ட நாக்கின் தொழில்நுட்பம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாம்பின் நாக்கு இரண்டாவது பிளந்து காணப்படுவதற்கு மிக முக்கியமான ஒரு அறிவியல் காரணம் இருக்கிறதா. அது நவீன கார்கள் மற்றது அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போன்களின் நாம் பயன்படுத்தக்கூடிய ஐபிஎஸ் தொழில்நுட்பம் போல தான் அச்சு அசலாக செயல்படுகிறதாம். அதாவது பிழைவடைந்த நாக்கின் இரண்டு முனைகளும் வெவ்வேறு திசைகளில் உள்ள வாசனைகளை தனித்தனியாக கிரகிக்கிறதாம். இடது முனையில் வாசனையின் அடர்த்தி அதிகமாக இருந்தால் இறை இடது புறம் இருக்கிறது என்பதையும் பாம்பு எளிதாக புரிந்து கொள்கிறதாம். இதனால தான் எந்தெந்த திசையில் பொருள் இருக்கிறது என்பதையும் அது எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்பதையும் அவற்றால் மிக சரியாக கணிக்க முடிகிறதாம். இருண்ட இரவுகளில் கூட எந்த தடங்களும் இன்றி துல்லியமாக பயணிக்க இந்த அதாவது 3D உணர்திறன் அமைப்பு பெரிதும் உதவுகிறதா. குறிப்பாக இனப்பெருக்க காலங்களில் பெண் பாம்புகள் வெளியிடும் அதாவது பெரோமோன்கள் எனப்படும் பிரத்யேகமான வேதியியல் சிக்னல்களை கண்டறிந்து அவற்றின் இருப்பிடத்தை நோக்கி செல்ல இந்த பிளவுபட்ட நாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேவி கேரக்டராகவே வழிகாட்டுகிறதா. சிறந்த கேம்பிங் உபகரணங்கள் நமது பயணத்தை எப்படி சுலபமாக்குறதோ அதே போல இந்த நாக்கு பாம்புகளின் கடினமான வாழ்க்கையை மிகவும் சுலபமாக்குறதா. பாம்புகள் நம்மளை பயமுறுத்துவதற்காக நாக்க நீட்டுறதில்லை. அது அவற்றின் அன்றாட வாழ்க்கை மற்றது உணவு தேடலுக்கான மிக முக்கியமான ஒரு உயிரியல் கருவியாகும். ஒருவேளை நீங்கள் காட்டுக்குள்ள பயணம் செல்பவர்களாக இருந்தீங்கன்னா சுற்றியுள்ள இயற்கையின் நுட்பங்களை ரசிக்க இதே போல பல விஷயங்களை தெரிஞ்சு கொள்வது அவசியம். இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.